ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம கிளாஸ் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மேக்கப் கிளாஸ் தான். இப்போ வந்து நம்ம ப்ரைடுக்கு வந்து ஃபஸ்ட்டு நேர் வகுடு எடுத்து கொஞ்சோண்டி செக்ஷன் பிரிக்கிறேன். நான் ஒரு லேயர் எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா 2 செக்ஷனாக பிரிக்கணும். அந்த 2 செக்ஷனில் ஃப்ரண்ட் செக்ஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேக்கில் தூக்கி போடுறீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக ஒவ்வொரு லேயராக எடுத்து அந்த பேக் ஹேர் மேலே தூக்கி போட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து முன்னாடி தள்ளினா லைட்டாக பஃப் வர்ற மாதிரி கொஞ்சம் லூஸாகவே தான் போடணும், ரொம்ப டைட்டாக போட்டுறாதீங்க. அதே மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு பேக்கில் வந்து பஃப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா ஒட்டுமுடி வச்சு நம்ம பின்ன போகிறோம். அந்த ஹேரை வந்து அவங்க ஹேரில் மேலே வச்சு 3 செக்ஷனாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நம்ம நார்மல் எப்படி நீங்கள் பின்னுவீங்களோ அதே மாதிரி பின்னிடுறீங்க. ஃபைனல் வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி போட்டுட்டு ஒவ்வொரு செக்ஷனாக பின்னி கீழே வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம குஞ்சை வச்சு அவங்களுக்கு வந்து கெட்டி விட போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது ஃபைனல் வரைக்கும் பின்னிடுங்க. பின்னிட்டு குஞ்சை வச்சு அவங்களுக்கு வந்து நல்லா லாக் பண்ணிடுங்க டைட்டாக. ஏன்னா நம்ம மேரேஜ் டைமில் பார்த்திங்கன்னா மாலை மாற்றும் போது அவங்க சடையை வந்து தூக்கி எடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து உருவிடக்கூடாது. அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா கொண்டை வச்சு நான் தைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நாட் நல்லா போட்டுருங்க. அந்த கொண்டை வந்து பிரியாத அளவுக்கு ஃபஸ்ட்டு நாட் வந்து நல்லா போட்டுருங்க. இப்போ பார்க்குறீங்கள்ல, ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்ம அந்த பொண்ணுக்கு ஐ மேக்கப்பு எல்லாமே மேக்கப் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஃபினிஷிங் பாருங்கள், ஐ லுக் பாருங்கள், செம்மையாக இருக்கும். உங்களுக்கு ஐ மேக்கப் மட்டும் முடிஞ்சால் நம்ம சேனலில் தனியாக போடுவோண்டா. இப்போ இது வந்து அவங்களுக்கு ஃபைனல் மார்னிங்க்கு வந்து ப்ரைடு வந்து நீங்கள் இந்த அளவுக்கு ரெடி பண்ணாலே செம்மையாக இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் செக்ஷனு. இப்போ நீங்கள் வந்து நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமர் யூஸ் பண்ணேன்ப்பா. இப்போ ஃபஸ்ட்டு நான் காட்டுறது வந்து உங்களுக்கு ப்ரைமரு. அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா பேலட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர் பேலட்டு, ஐஷேடோ பேலட்டு எல்லாமே கொஞ்சம் பேலட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா லோரியலில் வந்து மேஜிக். அந்த ஹேருக்கு நம்ம வந்து ஒரு சிலருக்கு வந்து இடவழியாக இருக்கும் ஹேரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா வந்து பிளாக் ஹேராக தெரியும். இது வந்து லிப்ஸ்டிக் பேலட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைலைட்டரு. நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி பாக்ஸாகவும் இருக்கும். இது வந்து ப்ளஷ்ஷு. இதுவும் பார்த்திங்கன்னா ஹைலைட்டரோடு சேர்ந்தது தான். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மெயினானது வந்து நம்மளுக்கு ஃபவுண்டேஷன்ஸ் தான். நான் வந்து வச்சுருக்கிறது மேப்லினில் 2 கலர் ஷேடு வச்சுருக்கேன் பாருங்கள். டார்க் ஷேடும் ஒயிட் ஷேடும் வச்சுருப்பேன். ப்ளஸ் வந்து மீடியம் ஷேடும் இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து ஒயிட் ஸ்கின்க்கு வந்து ஒயிட் ஷேடும், டார்க் ஸ்கின்க்கு வந்து டார்க் ஷேடு யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்மக்கிட்ட வரவங்க மீடியம் ஸ்கின் தான் நிறைய பேர் வருவாங்க. அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்செக்ட்ஸில் உள்ள ஃபவுண்டேஷன். இது வந்து ஆல் ஸ்கின் டைப் தான். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் உங்கள் கையில் என்னென்ன ஃபவுண்டேஷன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் ப்ரைடை வந்து தயார் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா காம்பேக்ட். நம்ம ஃபவுண்டேஷன் போட்டு கொஞ்சம் நேரம் அதை ட்ரை பண்ண விட்டுட்டு காம்பேக்ட் போட போகிறீங்க. என்கிட்ட வந்து சுகரில் ஒரு பவுடர் வச்சுருப்பேன், கலர் எசன்ஸில் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன காம்பேக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பனானா பவுடரு. நம்ம வந்து ஃபவுண்டேஷன்ஸ் போட்டுட்டு காம்பேக்ட் போட்டு லூஸ் பவுடர் போட்டு செட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ப்ராசஸ்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐப்ரோஸு, லிப்ஸ்டிக்கு, காஜல். இது வந்து நம்ம நார்மல் காஜல் லிப்ஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா டேஸ்லரில் வச்சுக்கிருக்கேன் நான். இது வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்கு. இது வந்து மேட் ஃபினிஷு. இது வந்து ஸ்மட்ஜ் ஆகாது. அது போக பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் பேலட்டு. இந்த மாதிரி பேலட் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கவுங்க சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணி நம்ம வந்து நம்மளால் நல்லா கொடுக்க முடியும்டா. இது நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஸ்மட்ஜ் ஆகாது. அவ்வளோதாண்டா. நம்ம ப்ராடக்ட் நாலேஜ் எல்லாமே பார்த்துட்டிங்க. இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக பாருங்கப்பா.